ரோட்ல ஒரு குட்டி பொண்ணு வேகமா ஓடி வந்து யாரோ ஒருத்தவங்களோட சூட்கேஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு தயவு செய்து என்ன அவர்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. அதை பாக்குற அந்த சூட்கேஸ் ஓனரோ யாருமா நீ யார்கிட்ட மாட்டி விடக்கூடாதுன்ற அப்படின்னு கேக்குற சமயத்துல இந்த குட்டி பொண்ணை தேடிட்டு பல்கா ஒரு ஆள் அங்க ஓடி வரான். இந்தமா இந்த வழியா யாரோ ஒரு குட்டி பொண்ணு ஓடி வரத பாத்தியான்னு கேக்குறான். இல்லையே இன்சைடு யாரும் அந்த மாதிரி ஓடி வரல, வேணா அண்ணாண்ட போய் பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவன் அந்த சைடு போனோன்னு இந்த குட்டி பொண்ணு கொஞ்ச நேரமாவது மூச்சு விட்டுக்கிட்டு அந்த சூட்கேஸை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதை பார்த்துட்டு அந்த ஆளு திரும்பி இவங்க பக்கமே ஓடி வந்துடுறான். இங்க இவங்க கிட்ட வந்து எனக்கு என்னமோ அந்த குட்டி பொண்ணை தப்பிக்கிறதுக்காக நீ ஏதோ உதவி செய்யற போலயே, மரியாதையா அவளை எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்னு மிரட்டுறான். அதை கேட்கிற இவங்களோ யோ வேலையை பார்த்துட்டு போய் உனக்கு அவள்தான் மரியாதைன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்ப இவங்க வாஷ்ரூம்க்கு போய் அந்த குட்டி பொண்ணை சூட்கேஸ்ல இருந்து வெளியே வர வச்சு அங்க ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு எம்டி சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே வராங்க. அங்க வந்து ஒரு டேபிள்ல உட்காந்து அந்த ஆளும் அவங்க டேபிள்லயே வந்து உட்காந்து யாருக்கும் தெரியாம ஒரு துப்பாக்கி எடுத்து அவங்களை மிரட்டுறான். அந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட் வெயிட்டர்ஸ் ஆர்டர் எடுக்க வரும்போது இவங்க கையில சிக்னல் காட்டி மொபைல டைப் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்த வச்சிடுறாங்க. அந்த சிக்னலை புரிஞ்சுக்கிற வெயிட்ரஸும் நேக்கா அவனுக்கு தெரியாம அந்த பாப்பாவை காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இவனும் செம்ம கடுப்பாகி அந்த சூட்கேஸை திறந்து பாக்குறான்.